அன்பு தம்பி விஜய் நம்மளுக்கெல்லாம் ஏன் பிடிக்கும்? நல்லா யோசிங்க, ஏன் பிடிக்கும்? அழகா இருக்கிறாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு, அவர் படங்கள்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கும், அதனால நம்மளுக்கு அவரை பிடிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருந்தா தான் இல்லைங்க. இல்ல, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுறணும். அனுப்பிச்சு விட்டா தான் நான் நடிச்சுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் சொல்றேன். எனக்கு எனக்கு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ நான் 3 படம் அவர் கூட நடிச்சுக்கிறேன். தலைவா, மெர்சல், நண்பன், இதெல்லாம் நடிச்சுக்கிறேன். அவர் சின்ன பையனா இருக்கையிலிருந்து தெரியும். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ எனக்கு அதிசயமா இருந்தது. தம்பி ரொம்ப ரிசர்வ்டு டைப் ஆச்சு, யாரு கூட சரியா பேசாதவர். நாங்கள் ரொம்ப ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு பேசுவோம். அவருக்கு எப்படி அரசியல் செட் ஆகுமா அப்படின்னு நினைச்சேன்.